அன்பான திருச்சபையின் சொந்தங்கள் அனைவருக்கும் 2026 ஆண்டுடைய புத்தாண்டு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். ஆண்டவர் தந்த இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக விளங்க இறை மகனை இயேசு நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டிலும் நம்முடைய திருமண்டலத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சட்ட வாக்கியம், வாக்குத்தத்த வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இருந்து வாரை தலை தாழ்த்துவோம். எங்கள் கண்மலையும் மீட்புமாய் கர்த்தாவே, வாயின் வார்த்தையிலும் எங்கள் திரையின் தியானமும் திவ்ய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவருடைய கடந்த ஆண்டிலே நம்மோடு பயணித்தவர்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். புதிய வருடம் என்றவுடனே ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொரு விதமான சிந்தைகள் உருவாகுண்டு. இந்த புதிய வருடம் எப்படி இருக்கும்? நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே, பிள்ளைய படிப்பின் காரியத்திலே, தொழிலின் காரியத்திலே, அவருடைய திருமண காரியத்திலே இப்படி என்று சொல்லி இந்த ஆண்டை குறித்தான சிந்தனைகள் பல பேருக்கு எழுப்புவதுண்டு. அவைதான் இந்த புதிய ஆண்டிலே நாம் வாட்ஸ்அப்பில் திறந்து பார்த்தா போதும் நினைச்சுவாங்க, ராசி பலன்கள், குரு பயிற்சி என்று சொல்லக்கூடிய அநேக விஷயங்கள் அங்கே வந்து கொண்டே இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ராசியை உடைத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்திகள். ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அதற்குரிய காரியத்தை ஆராய்கிறார்கள். இதற்காக எனக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, எனக்கு வெற்றி கிடைக்குமா, எடுக்கிற முயற்சியை நான் ஜெயம் பெறுவேனா, என்னுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும், என் பிள்ளையின் வாழ்வு எப்படி இருக்கும், என் தொழில் எப்படி இருக்கும் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக வாஞ்சையும் ஆர்வமும் நம்முடைய மக்கள் காட்டுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். போதும். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்மை உருவாக்கி படைத்து நம்மை ஆண்டு நடத்துகிற ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உருவாக்கியது நான், உன்னை படைத்தது நான், உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன். ஆகவே வரும் காரியங்களை நீ என்னிடத்தில் கேளுங்கள். வேற யார்கிட்ட கேட்க மாட்டாங்க. எதிர்காலத்தை குறித்தான காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய திருமணத்துக்கு கொடுத்த இந்த சட்ட வாக்கியத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்திலே 3 வார்த்தைகளை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், வெட்கம், இலச்சை, பொருளை வெட்கம் என்று சொல்லும் ஷேம், அவமானம் என்று சொல்கிறோம். இலச்சை, அவமதிப்பு, டிஸ்ஆனர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வெட்கத்துக்கும் இந்த அவமதிக்கும் பதிலாக நான் எதை தரப்போகிறேன் என்று சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சி, எவர்லாஸ்டிங் ஜாய் என்று சொல்லக்கூடிய நிலையான மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கின்ற சூழல் என்பது நமக்கு தெரியும். இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் என்பது அவர்கள் சிறையிருப்புக்கு இருந்து மீண்டு வந்த பின்பு சொல்லப்பட்ட வாசகங்கள். சிறையிருப்பில் நடந்தது என்ன? அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு தான் சென்றார்கள். அந்த அவள் இஸ்ரேல் தேசத்தினுடைய அரசன் சிறை பிடிக்கப்பட்டான். அவன் கண்கள் பிடுங்கி கைது செய்து இழுத்து கொண்டு செல்லப்பட்டார்கள். தங்கள் உடைமைகளை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள். அங்கே வெட்கத்துடன் அவமானத்தோடு அங்கு அந்நிய தேசத்திலே அகதிகளாக சென்றார்கள். அப்போ அவர்கள் வெட்கம், அவருடைய அவமதிப்பு, இந்த சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் இந்த சூழல் என்பது தனி மனித வாழ்விலே நடைபெற்றது. தனி மனித வாழ்விலே அவர்கள் அவமானத்தை சந்தித்தார்கள். அங்கே குடும்பங்களை, உறவுகளை இழந்து
அங்கே சமுதாயத்திலே அங்கே அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில், வெட்கி தலை குனைகின்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சொன்னாரு, உங்கள் வெட்கத்துக்கும் நீங்கள் கண்ட இந்த இலட்சத்துக்கும் பதிலாக நான் செய்வேன், தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் நீங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தங்கள் பாகம் என்று சொல்லும் பொழுது அவருடைய போஷன். இந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சொத்து பிரிக்கும் சொல்லுவாங்க, ஒரு அன்ரிட்டன் லா வச்சிருப்பாங்க. அப்படிதானே? சொத்துல கிழக்கு பகுதி யார் கொடுக்கணும், மேற்கு பகுதி யார் கொடுக்கணும், மூத்தவனுக்கு வந்து இளையவனுக்கு வீடு, எந்த பையனுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அன்ரிட்டன் லா, ஒரு சமுதாய கட்டுப்பாடு ஒன்று உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் இழந்துட்டு போன, நீ திரும்பி வரும் பொழுது அவனுக்கு போய் இருக்குமா? இருக்காது. 10 வருஷம் நம்ம ஊர் விட்டு போயிட்டாலே நம்ம இடத்த வேற பட்டா போட்டு வித்துருவாங்க. 10 வருஷம் நம்ம ஊர்ல இல்லைன்னா நம்ம இடத்துக்கு வேற பட்டா போட்டு வித்துருவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். அப்போ அவங்க எல்லாம் இழந்து போட்டு திரும்பி வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குரிய பாகத்தை உனக்கு நான் தருவேன், அந்த பாகத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சி அடைவாய், உனக்குரியதை நான் உனக்கு கொடுப்பேன். அதான் அதன் பொருள். அப்போ இது நிமித்தம் உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த ஆண்டிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்ற ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போடு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அன்று எல்லாவற்றையும் இழந்து சென்ற மக்களுக்கு நீ வாக்கு பண்ணினீர், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள என்று சொன்னீர். நான் உங்களுக்கு நினைச்சவே உங்கள் வெட்கத்துக்கும் லட்சைக்கும் பதிலாக நித்திய மகிழ்ச்சியை உண்டாக்குவேன் என்று சொன்னீர். அதை எங்கள் வாழ்வில் இந்த ஆண்டிலே நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் உறுதியோடு நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார் என்பதை தான் திருமறையிலே ஒரு 3 பகுதியை உங்களுக்கு சுட்டி காட்டி அதை நான் விளக்க இருக்கிறேன். பொருளை நமக்கு தெரிந்த பகுதிகள் தான். தனி மனித வாழ்விலே ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். நான் வாசிக்கிற நற்செய்தி பகுதியிலே நமக்கு தெரிந்த ஒரு உவமையை ஆண்டவர் சொன்னார். இளைய குமாரனுடைய உவமை. அப்படிதானே? இளைய குமாரன் உவமை நமக்கு தெரியும். ஒரு காலத்தில் கெட்ட குமாரன் சொன்னாங்க, இப்போ அது மனம் திரும்பிய மைந்தன். இளைய குமாரன் போய் அப்போ மனம் திரும்பிய மைந்தன் என்றாங்க. அப்போ அந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம், அந்த நிகழ்வு அவங்க சிறு வயதிலே பரிட்சயமான ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒரு நினைச்சான் சண்டை போட்டு தன்னுடைய பாகத்தை நினைச்சான் பிரிச்சுட்டு போய் அவன் உல்லாசமாக அலைந்து திரிந்து தன்னுடைய ஆஸ்தி அனைத்தையும் இழந்து போகிறான். இழந்து போன நிலையிலே அவனுக்கு ஏற்பட்ட அவமானம், நிந்தை என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 15:16 வாசியுங்கள். பாருங்க, போதுங்க. செல்வ சீமானாக வளர்ந்த ஒரு மகன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து விட்டு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறான்? பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இதைவிட ஒரு அவமானமான ஒரு நிலை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே சந்தித்திருக்க இயலாது. அன்புக்குரியவர்களே, தகப்பனை விட்டு பிரிந்து போனவன், தகப்பனுடைய அருகாமை விட்டு பிரிந்து போனவன் தன்னுடைய தவறை இந்த அவமானத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே உணர்கிறவனாக காணப்படுகிறான். அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்படின்னா என்ன? நான் இருக்க வேண்டிய இடம் என்ன, என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், ஆனால் நான் எங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து பார்க்கிறான். என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைக்கு வருவதற்கு நானே காரணமாகிவிட்டேனே. என்னுடைய தந்தையிடத்திலே வேலைக்காரர் கூட இதைவிட நலமான உணவை உட்கொள்கிறார்களே, ஆனால் எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த நிந்தை, எனக்கு ஏன் இந்த கனவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்று சொல்லி எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்த்தவனாக அவன் செய்த காரியம் என்ன? புத்தி தெளிந்தான். அந்த இடத்தை விட்டு எழுந்து இடத்துக்கு போவதற்கு அவன் தீர்மானித்தான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் இலச்சையும் அவமானத்தையும் போக்குவதற்கு நம் பரம தந்தை ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து அறிந்தவர்களாக நாம் தகப்பனுக்கு நேராக திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகன் தன்னுடைய நிந்தையை அவமானத்தை எண்ணி பார்க்கிறான். உடனடியாக அவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து. அன்புக்குரியவர்களே, அப்ப ஆண்டவர் விரும்பாத இடத்தை விட்டு நாம் எழுந்து, ஆண்டவர் அங்கே நமக்கென்று நியமிக்கப்பட்ட
இடத்தை நோக்கி அவன் பயணிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அப்பவும் அவன் போய், அப்பா என்னை ஏற்றுடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் ஒருவனாக ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அவனுடைய நிலை அப்படி, அவன் செய்த குற்றம் அப்படி. இந்த நிலையில் தகப்பனை நோக்கி அவன் நாடி வருகிறான். ஆனால் இங்கே தகப்பனுடைய செயல்பாடு அவன் நினைத்ததற்கும் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. இங்கே அவன் தூரத்தில் வரும்போதே என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க பாங்க, தன் தகப்பனிடத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. அப்ப அவன் தூரத்தில் வருவது எப்படி பார்த்துக்க முடியும்? உடைய நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய அந்த இல்லத்தினுடைய உப்பரிகளை போய் நின்று சொல்வான், பார்த்து கொண்டிருக்கலாம், என் பையன் எங்கேயா வருவானா, என் மகன் இன்றையாவது திரும்பி வருவானா, அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், அவன் இழந்து போன அனைத்தையும் நான் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், அவன் என்னிடத்தில் திரும்பி வருவானா என்று சொல்லக்கூடிய ஏக்கத்தோடு அந்த தந்தை இருந்திருக்க கூடும். அவை தான் அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவன் ஓடி போய் நினைச்சான். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையின் வெட்கத்தையும் நிந்தையையும் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என் பிள்ளை என்னிடத்தில் திரும்பி வர வேண்டும். நம் ஆண்டவர் திரும்பி வா என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, திரும்பி வா என்று சொல்லுகிற ஆண்டவர். திரும்பி வா என்று சொன்னால் நாம் ஒருபோதும் திரும்பி என்ன செய்ய முடியும்? போக மாட்டோம். என்று சொன்னால் அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையிலே அவன் கட்டியிருக்கிற அந்த பிசாசின் பிடியிலோ இல்ல பாவத்தின் பிடியிலோ சிக்கியிருக்கிறவனுக்கு அதிலிருந்து அவன் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் அது இயலாத காரியம். ஆனால் திரும்பி வந்தால் ஆண்டவர் அவனுக்கு விடுதலையின் வாழ்வையும் மாத்திரமல்ல, அவனுக்கு புத்திர சுவிகாரத்தை மீண்டும் திரும்ப அளிக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த உரிமை நிமித்தமாக நம் வாழ்வில் இழந்து போன அனைத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாக மாறுகிறோம். இங்கே இந்த மகன் வருவதை கண்டு ஓடி சென்று அவனை அணைத்துக் கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுல கவனிக்க வேண்டிய காரியம், அவன் சொன்னா மனசுல நினைச்சான், நான் போய் இப்படிலாம் மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சான். ஆனா இங்க நடந்ததுன்னு அவன் பேசலைங்க, அவன் மன்னிப்பு கேட்கல. அதுக்கு முன்னாலே தந்தை இருந்துட்டாரு, அவனை ஏற்றுக்கொண்டான். இதான் தந்தையின் அன்பு. அன்புக்குரியவர்களே, இவளை கடந்த ஆண்டிலே அவமானங்களையோ நிந்தைகளையோ வெட்கத்தை நம் வாழ்வில் சந்தித்திருக்கலாம். ஆனால் நம் வெட்கத்தை மாற்றி நாம் இழந்ததை மீண்டும் திருப்பி கொடுப்பதற்கு நம் பரம தந்தை ஆயத்தமாயிருக்கிறார். அங்கே அந்த தந்தை செய்த காரியம் என்ன? அப்பொழுது தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிலையும் போடுங்கள். அன்புக்குரியவர்களே, அவன் இழந்த கனத்தை, அந்தஸ்தை மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். 24 வசனம் பீப்பா சொல்கிறது, அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, தனி மனித வாழ்வின் வெட்கத்தை, நிந்தையை மாற்றி ஆண்டவர் மீண்டும் அவனுக்குரிய கனத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்க நாம் கூட, ஆண்டவரே, எங்கள் வாழ்வில், என் தனிப்பட்ட வாழ்விலே நான் அடைந்த அவமானங்கள், நிந்தைகள் உமக்கு அறியாதல்ல. என் வாழ்க்கை நிந்தையை மாற்றிப்பட உமால் கூடும். இதோ அந்த இளையகுமார் தன் தகப்பனை நாடி வந்து தன்னுடைய நிலை உணர்ந்து புத்தி தெளிந்து அவன் சமூகத்தை நாடி சென்றது போல, இதோ இந்த புதிய ஆண்டிலே எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. மீண்டும் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால், மீண்டும் ஆண்டவர் இழந்த மேன்மையின் கனத்தை தர நமக்கு வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, குடும்ப வாழ்விலே வெட்கத்தை, அவமானத்தை சந்தித்து மீண்டும் பெற்றுக்கொண்ட மனிதன் யார் என்று சொன்னால் யாக்கோபு. யாக்கோபுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும்.
மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றான். இது ஆண்டோடைய வாக்கு. இந்த பொதுமொழி விருப்பிலே மூத்தவன் இளையவனை பணிந்து கொள்வான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்விலே, இந்த சரித்திர நிகழ்விலே நம்ம நினைப்போம், ரெபெக்காள் நினைச்சிட்டா கொஞ்சம் ஓரவஞ்சனையா செயல்பட்டாலோ என்று நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அவன் நினைச்சதும் யாக்கோபு அங்கே விட்டு கடந்து போக வேண்டும் தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் ரெபெக்காள் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. அவ்வளவுதான். அங்கே நினைச்சா அந்த தன் இனத்தை விட்டு, தன் உறவை விட்டு, தன் தாய் தகப்பனை விட்டு, தன் சகோதரனை விட்டு அவன் தனியாக அவன் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு சூழல். 27ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அது தெரியும். அப்போ தன் மாமன் வீட்டுக்கு போய் என்று சொல்லி இங்கே தன் தாய் சொல்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதுவரை குடும்பத்தோடு வாழ்ந்தவன், குடும்பத்தோடு ஐக்கியத்தோடு அந்த அன்பை பெற்றவன், அரவணைப்பில் வாழ்ந்தவன் இப்பொழுது தன்னந்தனியாக கடந்து செல்கிறான். அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. சாதாரண பிள்ளையில நம்ம கூட இருக்கிற பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்பினா அந்த பிள்ளைகள் இருக்கும், எங்கேயோ போய் விடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் தானே. நம்ம நினைச்சா போய் பார்க்கலாம், நினைச்சா அந்த பிள்ளைகள் வரலாம். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் கடந்து போகிறான். எங்க எப்போ திரும்பி வருவான்னு தெரியாது, இனிமேல் வர போறோமாங்கிறது தெரியாது. ஏனால் ஏசு அவ்வளவு கோபத்தோடு இருக்கலாம் யாக்கோபு மேல. எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறான் என்று சொல்லி தெரியாது. என்று சொன்னால் தாய் தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை, தன்னந்தனியாக கடந்து செல்கிற ஒரு சூழல். அன்புக்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்வில் கூட அநேக இடங்களிலே நம்மளுக்கு இந்த கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். நாம் குடும்பமாக இருந்தாலும் நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு தூரம் செல்லும் பொழுது, நமக்கு நெருங்கியவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது, நமக்கும் ஒருவேளை தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு சூழல் நமக்கு வரலாம். பொருளை நாம் தனித்து விடப்பட்ட சூழல் வரலாம். பொருளை உறவுகளும் நட்புகளும் நம்மை ஒதுக்கி விடுகின்ற சூழ்நிலையிலே, நமக்கு உதவி செய்ய மறுக்கின்ற சூழ்நிலையிலே இதை போன்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரலாம். எங்கும் இருள் சூழ்ந்தது போல இருக்கு. யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. எங்கும் இருள் சூழ்ந்தது போல். லாபானுடைய வீட்டுக்கு போனான். அங்கேயும் அவனுக்கு நினைச்சது மதிப்பு கிடைத்ததா? இல்லை. அங்கே இருந்துச்சுனா அவனுடைய வாழ்விலே அவனுக்கு அவமானமும் நிந்தை தான் அங்கே வந்தது. அங்கே சம்பளம் ஏமாற்றப்பட்டது. அங்கே நடந்த காரியம் என்ன? ஆதியாகமம் 31 1-2 வாசிங்க. பாருங்க, சொந்த மாமா வீட்டு போயிருக்காங்க. மாமா பையன் என்ன சொல்றான்? என்னுடைய தகப்பனுடைய எல்லா ஆஸ்தியும் இருந்துச்சுன்னா அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி மாமன் மகன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான். எப்பவுமே வெளியில் உள்ளவங்க நம்ம ஏதாவது சொல்லிட்டு நம்ம மனசு ஆறிடுங்க. நம்ம உறவு, ரத்த சொந்த உறவு தெரியுமா, அது ஒரு வார்த்தை சொல்லினா நம்ம மனசு ரசியாது, ஒருபோதும் தாங்காது. யாராவது பழகினவர்களோ மற்றவர்களோ சொல்லிட்டாங்க அவன் கிடக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைச்சுவோம், போய் விடுவோம். ஆனால் உறவுகளே, நம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோ, நமக்கு நெருங்கிய உறவுகளோ நம்மை அவமானத்தோடு நிந்தையோடு அங்கே பேசும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள மனநிலை கிடையாது. அவ யாக்கோபுடைய நிலைமை எப்படி யோசித்து பாருங்க. இந்த நிலையில் ஆண்டவர் யாக்கோபோடு துணை நின்று அவனுடைய நிந்தையை மாற்றினார். காரணம் என்ன? அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆதியாகமம் 28, 21, 22 வாசிகள். பாருங்க, என் ஆண்டவருடைய திரும்பி வர பண்ணினா நான் நட்டுன கல் நிச்சயம் ஆண்டோடைய ஸ்தலமாக மாறும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். ஒரு காலத்தில் சாலமோன் அந்த இடத்தில் தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டினான். இதோடு மாத்திரமல்ல, உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனம் பண்ணிட்டு தாங்க அவன் போறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தின் இலச்சையும் அவமானத்தையும் ஆண்டவர் மாற்றி இரட்டிப்பான நன்மையை கொடுத்து நம்மை நித்திய மகிழ்ச்சி நேராக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த ஆண்டிலே ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணி ஜெபியுங்க. ஆண்டவரே, யாக்கோபுடைய நிந்தையை மாற்றின தேவன் நீர், அவனுடைய அவமானத்தை மாற்றி அவன் நிந்தையை மாற்றின தேவன் நீர். ஆண்டவர் சொன்னார் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீ திரும்பி போ, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணினான். வாக்குப்பட்டவன் திரும்பி வந்துதான் அவன் சொல்றான்,
நான் கோலும் கையுமா போனேன், இப்பொழுது 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தேன். 32ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 33. பாருங்க, இவன் நினைச்சிட்டு போனது ஒண்ணு, இப்படிதானே யாக்கோபு நினைச்சா ஏசானமோ அவ்வளோ கோபமா இருப்பான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவன் சிந்தையை மாற்றினார். இவனை பார்த்ததும் 2 பேரும் கட்டி பிடித்து அழுதார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த அழுகை வேதனையின் அழுகை இல்லை, மகிழ்ச்சியின் அழுகை, ஆனந்த களிப்பு என்று சொல்லுவாங்க. அப்படிதானே இந்த அழுகை நம்ம எப்போ பார்க்கலாம்? கல்யாண வீடுகளில் பார்க்கலாம். இந்த ஸ்திரியை இந்த பெண்ணுக்கு கொடுப்பது யார் அப்படின்னு குருவானர் கேட்பாரு. அந்த பிள்ளையுடைய தாப்பனார் சொல்வாரு, மாப்பிள்ளை கையை கொடுத்தோன்னே கண் கலங்கி நிற்கும். அந்த பெண்ணுக்கும் கலங்கி நிற்கும். இனிமே நாம இருக்கிறோம், அம்மா அப்பா விட்டுட்டு இங்க போகிறோம், புது ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போக போகிறோம். அதுவும் மகிழ்ச்சி தான், ஆனாலும் ஒரு கண்ணீர். இந்த தகப்பனுக்கு ஒரு கண்ணீர் வரும். என்ன கண்ணீர்? என் பிள்ளை இவ்வளவு நாள் நான் பாராட்டி சிராட்டி வளர்த்தேன், இப்போ என் பிள்ளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகுது, ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேங்கிற மன நிறைவு, மகிழ்ச்சி கண்ணீராக வெளிப்படும். இங்கே இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு. இருவரும் கட்டி பிடித்து அவர்கள் முத்தம் செய்து அழுதார்கள். அன்புக்குரியவர்களே, அவன் நிந்தை மாறினது. வெறும் கையோடு போனவன் 2 பரிமாணத்தோடு திரும்பி வரும்படியாக ஆண்டவர் செய்தார். அங்கே அவனுடைய கவலை நீங்கி, அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பயம் பேச மட்டும்தான், வேற எந்த பயம் இல்லை, அதுவும் நீங்கி அவனுக்கு ஆனந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டிலும் கூட நம்முடைய உறவுகளில் இருக்கிற அந்த கசப்புகள் மாறி, குடும்ப வாழ்விலே நாம் பெற்ற அவமானம் நிந்தை மாறி, ஆண்டவர் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். குடும்ப வாழ்விலே யாக்கோபுடைய நிந்தையை மாற்றி ஆண்டவர் நம்முடைய நிந்தையை மாற்றுவார். இறுதியாக விரைவாக ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சமுதாய வாழ்விலே வெட்கத்தை அவமானத்தை சந்தித்தபடிதான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 11:2. அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். பாருங்கள், நியாயாதிபதியில் ஒருவனாக கருதப்பட்டவன் எப்தா. இவன் பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை குறித்து அறிமுக உரை எழுதப்பட்டிருக்கிறது. கிளையாத் என்று சொல்லக்கூடியது ஒரு இடம். அந்த இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்தில் இருந்த ஒரு பெண், அவன் பெற்ற மகன் இந்த எப்தா. ஆனால் அவன் யார் என்று சொன்னால் அந்த பெண் பரஸ்திரி என்று சொல்லப்பட்டது, விலை மாது என்று சொல்லப்பட்டது. ஆகவே அவனுடைய உறவுகள், சொந்தங்கள், இரத்த சொந்தங்கள் அவனை புறக்கணித்தது. உனக்கு எங்களுடைய சொந்தத்திலே எந்த உறவும் கிடையாது, பங்கும் கிடையாது, நீ நினைச்சு எங்களை விட்டு நீ பிரிந்து போ என்று சொல்லி அவனை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தன் தாயுடைய தவறுக்கு மகன் கிடைச்ச தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த சமுதாயம் அவனை இழிவாக பார்த்தது. பிறப்பை நிமித்தமாக அவன் இழிவானவன், இழிவாக பார்த்தது, அற்பமாக எண்ணினது. ஆகவே எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய இடத்திலே உனக்கு பங்கு கிடையாது என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த எப்தா அந்த சமூகத்தால் அவமதிக்கப்பட்டு ஒரு அவமான சின்னமாக அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு சென்றிருப்பான். ஆனால் இந்த எப்தாவை குறித்து சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். பாருங்கள், இங்கே இந்த எப்தாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். என்னவென்று சொன்னால், எந்த இனத்தின் மக்கள் அவனை துரத்தினார்களோ, எந்த இனத்தின் மக்கள் அவன் உனக்கு எங்களுடைய இனத்திலும் குடும்பத்திலும் பங்கும் இல்லை என்று சொன்னார்களோ, அதே இனத்தின் மக்கள் மீண்டுமாக அவனிடத்தில் திரும்பி வருகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அந்த 11ஆம் அதிகாரத்திலே பின்வரும் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னில்
பிள்ளையாய் ஒப்புக் கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைத்தீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். பாருங்க, அதுக்கு முன்னாடி 8ஆம் வசனத்துல அவங்களே சொல்றாங்க, கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனா இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உங்களிடத்தில் வந்தோம் என்றார்கள். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, அம்மோன் புத்திரர்கள் அவர்களுக்கு எதிராக வருகிறார்கள். அவர்களை இவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆகவே எப்தாவுடைய உதவியை நாடி வருகிறார்கள். வந்து சொன்னாங்க, எந்த ஜனங்கள் எந்த மூப்பர்கள் எங்கள் இடத்தை விட்டு போ, நீ உனக்கு எங்க இடத்திலே பங்கு இல்லை என்று சொல்லி துரத்தினார்களோ அவர்கள் சொல்றாங்க, நீ வந்து எனக்கு தலைவனாயிரு என்று சொல்கிறார்கள். எந்த இடத்தில் நம்மை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்திலே ஆண்டவர் நம்மை தலை நிமிரச் செய்கிற ஆண்டவர். அவருடைய இந்த சமூகத்திலே பற்பல நிலையிலே நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அது பொருளாதார நிலையில் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் அவருடைய இலச்சையை மாற்றி, அவமானத்தை மாற்றி மேன்மைப்படுத்த அவரால் கொடுக்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் இது. பிறப்பு நிமித்தமாக இழிவாக எண்ணப்பட்ட இந்த எத்தாதான் மீண்டும் அந்த இடத்துக்கு தலைவனாக உயர்த்தப்பட்டான். அன்புக்குரியவர்களே, அவ தனிப்பட்ட வாழ்வென்றாலும் சரி, குடும்ப வாழ்வென்றாலும் சரி, நம்முடைய சமுதாய வாழ்வென்றாலும் சரி, எந்த நிலையில் நாம் புறக்கணிக்கப்பட்டாலும் நம் வாழ்க்கையை மாற்ற நம் ஆண்டவரால் கூடும். ஆகவே இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டு கொடுத்த இந்த வார்த்தையின்படி உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்ன இறை வார்த்தையின்படி என்னால் சமூகத்தில் வந்திருக்க நாம் கூட இந்த புதிய ஆண்டை ஆண்டவரை கருத்தில் ஒப்படுவோம். இந்த புதிய ஆண்டு நம்முடைய ரட்சைக்கும் நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக மேன்மையும் உயர்வையும் கனத்தையும் அந்தஸ்தையும் தருகிற ஆண்டாக இருக்கட்டும். இப்படி இளையகுமாரன் மீண்டும் அந்த கனத்தை மேன்மையை மீண்டும் பெற்றுக்கொண்டானோ, எப்படி யாக்கோபு தன்னுடைய குடும்ப வாழ்விலை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தவன் மீண்டும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டானோ, எப்படி எப்தா சமுதாயத்தால் புறக்கப்பட்ட நிலையில் இருந்தவன் மீண்டுமாக அந்த கனத்தை மேன்மையை பெற்றுக்கொண்டானோ, அதே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு மேன்மைகளை அருளி செய்வார். ஆகவே இந்த புதிய மாதம், இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டாக விளங்க இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டுவார். பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். அது பொருள் என்ன? தை மாதம் வந்துட்டு எல்லாமே சரியாயிருமா? தை பிறந்தால் வழி பிறக்கும் பொருள் என்ன? ஏதோ முன்னோர் சொல்றாங்க, நாம சொல்லிட்டு போறோம். அப்படியா? நமக்கு வருமானம் வந்தோம், அதனால வழி பிறந்தோம். அப்படியா? ஆக்சுவலாக முன்னோர்கள் சொல்லுகின்ற விளக்கம் எப்படி சொன்னால், நம்ம அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, கால்நடை பயணம் தான், விடுதலை வாகனங்கள் கிடையாது, சரியா ரோடு வசதி கிடையாது. அதனால ஊரை சுற்றி வயல்வெளியாக இருக்கும், பாதைகள் இருக்காது. தை பிறந்த நினைச்சுவாங்க, அறுவடை நடந்துடும், பாதை கிடைச்சிடும். அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் நாம் நினைச்சிருக்கோம், தை மாதம் வரை காத்துக்கிட்டு இருப்போம், ஏதாவது வழி பிறக்குன்னு சொல்லி. அது பிறக்க போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, வருங்காலங்களை வருங்காரியங்களை இடத்தில் கேளுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். வருகிற புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் நம்முடைய மேன்மையின் ஆண்டாக, நாம் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்கிற ஆண்டாக, ஆசீர்வாத ஆண்டாக விளங்க இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.